சார் வணக்கங்க. என் பேர் பரமேஸ்வரனுங்க. நான் ஒரு 25 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் நெல் விவசாயம் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்போயுமே வந்து ஆர்வமாக விவசாயம் பண்ணுறதுனால புதுசாக வர எந்த உரமாக இருந்தாலும் நான் நம்ம ஃபீல்டில் போட்டு நான் பார்ப்பேன். அப்புறம் அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். இப்போ அது மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறேன். எல்லா கம்பெனிலேருந்து வந்து கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே நான் முதல் கொடுத்து ட்ரையல் பார்ப்பேன். அது எனக்கு பிடிச்சதுன்னா அதை ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு நான் திரும்பி அதை கண்டினியூ பண்ணி விவசாயத்தில் இது பண்ணுவேன். ரொம்ப அதுக்கு தகுந்த ஈல்டு நான் நிறைய எடுத்துருக்கிறேன். இந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக ஒரு 20 ஏக்கர் மேலே பயிர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு உரச்செலவு, ரெண்டாவது வந்து கூலியும் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ரசாயன உரங்களை மூட்டையை கொட்டிகிட்டு இருக்கிறதுனால மண் கெடாமல் இருக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து அக்ரி வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இது மாதிரி சொன்னாங்க, எங்கள் கம்பெனியில் நானோ டிஏபி நாங்கள் இது பண்ணுறோம், நீங்கள் அடித்து பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்து அடித்தேங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 1 லிட்டருன்னு சொன்னாங்க. அடித்தேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அடித்தேன். கொஞ்சம் குரோத்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து நான் கொஞ்சம் சந்தேகத்தில் தான் இருந்தேன், எப்படி வருமே என்னமோன்ட்டு இருந்தேன். பட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குரோத் வந்த மாதிரி செகண்ட் டோஸும் அடித்தேன். செகண்ட் டோஸ் அடிக்கும்போது நல்லா குரோத் வந்ததுங்க. இந்த லிக்விடு டிஏபி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது 1 லிட்டரு தான் அடிக்கிற செலவு. அதாவது கூலி எனக்கு நிறைய மிச்சம். மூட்டையை தூக்கிட்டு வந்து மூட்டையில் போட்டு வயலாக இறக்கிறத விட இது வந்து ஈவனாக கிடச்சிருது ஸ்ப்ரே பண்ணும்போது. அதனால் வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 1 லிட்டர் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 20 நாளில் ஒரு 1/2 லிட்டர் கொடுத்தேங்க. மறுபடியும் ஒரு 45வது நாளில் மறுபடியும் 1/2 லிட்டர் அடித்தேன். ஒரு லிட்டரை வந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாக இருக்குது. அது கூடவே பூச்சி மருந்தும் சேர்ந்து நான் கலந்து அடித்தேங்க. நடவு நட்டு 20வது நாள் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தேங்க. அது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தூர் கட்டி வந்தது. நல்லா க்ரீனிஸ்ட்டாக வந்து பயிர் வந்து நல்லா குரோத்தாக வந்ததுங்க. சாதாரணமாக நான் டிஏபி உடம்பு பார்த்திங்கன்னா இறைக்கும் போது ஒரு பக்கம் எச்சும் கம்மியாக போயிட்டுருக்கோம். பட் இப்போ இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும்போது பயிர் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ இந்த கிராப்புக்கு வந்து நம்ம இது 2வது தடவை கொடுக்குறோங்க. இதுக்கு முன்னாடியே போன ஃபஸ்ட்டு கிராப்பில் வந்து அடித்தா ஓரளவுக்கு மகசூல் நல்லா வந்தது. அது வந்ததுனால தான் இப்போ செகண்ட் கிராப்புக்கு நம்ம அதே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. இது வந்து செகண்ட் கிராப் பண்ணுறதுனால அது ஃபஸ்ட் கிராப் ஈல்டு வந்ததுனால தான் இப்போ நம்ம திரும்பி இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தயாராகிருக்கிறோம். இப்போ நீ அடுத்த செகண்ட் டோஸ் வந்து நீ இன்னும் ஒரு வேரத்தில் நம்ம கொடுப்பேங்க 45வது நாளில். இப்போ இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா இப்போ 20வது நாளில் அடிச்சிட்டுங்க. இப்போ வந்து மறுபடியும் இப்போ 5 நாள் ஆச்சுங்க. இப்போ வந்து நடவு நட்டி 35 நாள் ஆச்சுங்க இந்த ஃபீல்டு. இனி 40 நாள் போது இன்னொரு வாரம் கழிச்சு இன்னொரு டோஸ் கொடுப்பேங்க. கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குரோத் வருங்க. போன தடவை நான் ஒரு 25 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணேங்க. நெல் மணி வந்து நல்லா பதிர்றது இல்லாமல் நல்லா கலராக இருந்தது, நல்லா வெயிட் வந்தது, கூடுதல் மகசூல் எடுத்தேன் நான். செலவு ரொம்ப கம்மியாகுது, எனக்கு பாதி செலவு கம்மியாச்சு ஒரு செலவில். பட் ஈல்டுன்னு பார்க்கும்போது தூர் நல்லா களைச்சி நல்லா ஈல்டு வந்ததுனால எனக்கு ஏக்கருக்கு வந்து குறைஞ்ச ஒரு 4 மூட்டைக்கு மேலே எனக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆச்சு. அது பார்க்கும்போது எனக்கு செலவும் கம்மி, ஈல்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நானோ டிஏபி கொடுத்த கோரமண்டல் கம்பெனிக்கு நன்றி.